ஹலோ மக்களே, வெல்கம் டு டெல்லி டாக்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு எல்லாருமே ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க. எனக்குமே புரியுது. ஈவன் நானே ஃபீல் பண்ணேன் அப்படின்னு சொல்லும்போது ஆஸ் அ ஃபேனாக கண்டிப்பாக ஃபீலிங்ஸ் இருக்க தான் செய்யும். பிகாஸ் அந்த அளவுக்கு ஒரு அவுட்புட் எனக்கு சுவாமி அவர்களுடைய ஆக்டிங் அவ்வளோ வேறு லெவல் எக்ஸ்பிரஷன் எல்லாமே கொடுத்துட்டாங்க. ஸோ எல்லாம் ஒரு ஃபீலிங் பர்த்டே அன்னைக்கு இப்படி அழ வச்சுட்டாங்களே பிள்ளையா அப்படின்னு இருந்துச்சு. எனிவேஸ் அதெல்லாம் ஒரு சைடு இருக்கு. உண்மையாகவே அவர் போயிட்டு உட்காந்து அந்த பர்ஸ்ட் அவுட் ஆகி அழும்போதெல்லாம் ஒருவேளை மறுபடியும் காவேரி கனவு காண்றாங்களோ அப்படின்லாம் எனக்கு ஃபீல் ஆச்சு. பட் கனவை இவ்வளோ லென்த்தாலாம் ஒரு எபிசோடுக்கெல்லாம் கொண்டு போக மாட்டாங்க அப்படின்னு தான் நானுமே அப்புறம் ரியலைஸ் பண்ண ஆரம்பித்தேன். இதுக்கான க்ளூவை தான் நேற்றுக்கே நம்ம சுவாமி அவர்கள் இன்டைரக்டாக அவருடைய ரீல்ஸ் ஷேர் பண்ணியிருந்தாங்க போல. சோகமான ஒரு ரீல்ஸ். அப்பயே நமக்கு தெரியும் இப்போ கரண்ட் சிச்சுவேஷன் சோகமாக தான் போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் நம்ம மகாநதி சீரியலை மௌனராகம் மூவி கூட அப்பப்போ கம்பேர் பண்ணி பேசுவாங்க. ஸோ அதே சிச்சுவேஷன் சாங் எங்கேயுமே அவர் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காரு. ஸோ எனிவேஸ் அதுக்கான ஒரு க்ளூ நேற்றே கொடுத்துட்டாங்க. ஈவன் நமக்குமே தெரியும் அப்கமிங்கில் நிறைய எமோஷனல் ட்ராக்லாம் நமக்காக காத்துட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் ஒரு சைடு இருக்கு. ஆனால் நேற்றுக்கோ தெரியல ஒரு ப்ரெடிக்ஷன் வீடியோ ஷேர் பண்ணியிருந்தேன். எக்ஸாக்ட்லி அதுதான் நடக்கும் அப்படின்னு ஒன்ஸ் அகைன் எனக்கு தோணுது. ஆமாம், ஏன்னா விஜய் இப்போதைக்கு காவேரியோட மனநிலையிலேருந்து யோசிக்கிற மனநிலையில் நம்ம விஜய் இல்லை. ஸோ கன்ஃபார்மாக இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து வெண்ணிலாவெல்லாம் கொஞ்சம் இந்த ஷாக்ல இருந்து வெளியே வந்த பிறகு தான் காவேரியோட மனநிலையை என்னன்னு சொல்லிட்டு விஜய்க்கு புரிய போகுது. ஸோ இதனால தான் காவேரி அவங்க பர்த்டே முடிஞ்சதுலேருந்து எந்த அளவுக்கு ஒரு கில்ட் ஃபீலிங்கில் இருக்காங்களா அப்படின்றதுலாம் அவர் உணர்ற தருணம் இனிமே தான் வரும். அது காவேரி வீட்டில் இருக்கும்போது வரதுக்கு வாய்ப்புகள் குறைவு. இந்த இன்சிடென்ட்ஸ்லாம் நடக்குது இல்லையா, விஜய் இந்த அளவுக்கு பர்ஸ்ட் அவுட் ஆகிட்டாருன்னு நம்ம யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணலை. ஸோ காவேரியுமே எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ நான் ஃபுல்லாகவே இன்னைக்கு எபிசோடில் விஜய் எந்த அளவுக்கு பார்த்து ஃபீல் பண்ணணும் அதை விட அதிகமாக ட்ரிபிள் மடங்கு காவேரி ஃபேஸ் ரியாக்ஷனும் பார்த்துமே ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். பிகாஸ் அவங்களுடைய மனநிலை என்ன அப்படின்றது நமக்கு புரியும். இவ்வளோ நாளாக அவங்க எவ்வளோ பெரிய ஒரு மன வலியோடு இருந்தாங்க வெண்ணிலா இருக்கிறது தெரிய வந்ததுலேருந்தே அப்படின்றதெல்லாம் நம்ம ரெகுலராக பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த வலியெல்லாம் காவேரி இடத்துலேருந்து விஜய் கூடிய சீக்கிரம் உணர்வார். ஸோ காவேரி கன்ஃபார்மாக வீட்டை விட்டு வெளியேற தருணம் வந்தாச்சு. ஸோ நான் ஆல்ரெடி சொன்னது தான், பெரிய செப்பரேஷன் ட்ராக்லாம் மகாநதியில் கன்ஃபார்மாக கொண்டு வர மாட்டாங்க. அதுக்கு வாய்ப்புகள் குறைவு. ஆனால் ஒரு 2 நாள் ஆர் 1 நாள் இல்லை இந்த மாதிரி கொஞ்சம் மிஸ்ஸிங் பீரியட் இருக்கும். அதனால தான் விஜயோடைய அந்த சீன்ஸ்லாம் குமரன் வீட்லேயும் ஷூட் பண்ணியிருந்தாங்க, கொடைக்கானல்ல நெவின் வீட்லயுமே ஷூட் பண்ணியிருந்தாங்க. ஸோ காவேரி வீட்டில் இல்லை அப்படின்னு சொல்ல வரும்போது தான் அவர் மற்ற ரியல் வேர்ல்டுக்கே வருவார். இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு ரியல் வேர்ல்டே கிடையாது. ஒரு மாதிரி எப்படி சொல்றது, பல வருஷம் கழிச்சு அவங்க வராங்க அப்படின்னு சொல்லும்போது அவருடைய ரியாக்ஷன் அதுவாக இருக்கு. ஸோ நம்ம எதிர்பார்த்தது வேற மாதிரி, பட் நமக்கு அதை போர்ட்ரே பண்ணியிருக்கிறது வேற மாதிரி சொல்லும்போது நம்ம இதை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும், வேற வழியே கிடையாது. அதனால தான் காவேரி வெளியே போகிறாங்க. ஸோ கன்ஃபார்மாக அவங்க கொடைக்கானல் போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதனால தான் கொடைக்கானலில் இருக்க வீடு மாதிரி நமக்கு சென்னையில் குமரன் வீடு இருக்கு இல்லையா, அங்கே ஷூட் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஆப்வியஸ்லி நம்ம விஜய் காவேரியை தேடி போகிறாரு. ஸோ கொடைக்கானலில் வச்சு கன்ஃபார்மாக அதாவது ஒரு எமோஷனல் ட்ராக் இருக்கும். அதே மாதிரி அன்றைக்கி நைட் சீன் ஷூட் பண்ணியிருந்தாங்க இல்லையா. ஸோ அது வெண்ணிலா வந்த பிறகு தான் அந்த நைட் சீன். பக்கத்தில் ராகினி இருக்காங்க. ஸோ காவேரி ரிலேட்டடாக என்கொயரி பண்ணலாம் அந்த மொபைல் வச்சு. அதர்வைஸ் வெண்ணிலாவுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு ஏதாவது டாக்டரை கான்டாக்ட் பண்ணுறதுக்காக இருக்கலாம். இந்த 2 விஷயம் தான் நான் அப்போலேருந்து சொல்லிட்டு இருக்கேன். ஸோ நம்ம தாத்தா சும்மா செல்ஃபி எடுத்து நம்ம கமெண்ட் பண்ணார் இல்லையா, அதெல்லாம் சும்மா சொல்லியிருக்காரு. நம்மளுடைய மைண்டை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக அவர் அது மாதிரி சொல்லியிருக்கணும். கன்ஃபார்மாக இப்படி ஒரு சுச்சுவேஷனில் விஜய் எப்படி செல்ஃபி எடுப்பார், சான்ஸே கிடையாது. வீடியோ காலில் எப்படியோ பேசிகிட்டு இருக்காங்க. ஒன்று காவேரி ரிலேட்டடாக என்கொயரி பண்ணலாம், அதர்வைஸ் இந்த ஹாஸ்பிட்டல் இந்த டாக்டர் ரிலேட்டடாக இருக்கலாம். காவேரி வீட்டில் இல்லைன்னு தெரிஞ்சு தாத்தா தான் கன்ஃபார்மாக விஜய் அனுப்பி வைப்பார், போயிட்டு காவேரியோட வரணும் அப்படின்னு சொல்லி. விஜயோடைய இந்த கன்ஃபியூஷன்ஸ் எல்லாத்துக்குமே தாத்தா தான் ஒரு பதிலாக இருப்பார் அப்படின்னு தோணுது. ஏன்னா தாத்தாவுக்கு நடந்த எல்லா விஷயங்களும் தெரியும். இப்போ காவேரியோட மனநிலை என்ன அப்படின்றதும் தெரிய வரும். ஸோ விஜயை உட்கார வச்சு ரியாலிட்டி எல்லாத்தையுமே புரிய வைப்பார். அதுக்கப்புறம் தான் விஜய் நார்மல் வேர்ல்டுக்கு எல்லாத்தையும் திங்க் பண்ணி அவங்க காவேரி தானே நம்ம லைஃப், ஏன் இந்த மாதிரி நம்ம ரியாக்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி அவரே எல்லாத்தையும் ஒன்றா ரியலைஸ் பண்ணுவார். ஸோ கொடைக்கானலில் எப்படியும் காவேரி இருப்பாங்கன்னு தோணுது. அதனால் அடுத்த ஷெடியூல் ஸ்டார்டிங்கே கொடைக்கானலில் ஷூட் பண்ணுறதுக்கு தான் ஹைலி சான்சஸ் இருக்குன்னு நம்ம கெஸ் பண்ணியிருக்கோம். இது எல்லாமே ஜஸ்ட் ஒரு கெஸ் தான், பார்ப்போம் இந்த மாதிரி கொண்டு போகிறாங்களா என்னன்னு. ஸோ அப்கமிங்கில் இவங்களுடைய ரீயூனியன் மாதிரி எப்படி கொண்டு வராங்க. ஸோ காவேரி இன்னைக்கு சொன்ன டயலாக் தான், விஜய் அவங்க முன்னாடி போய் நிறுத்தி அதுக்கப்புறமும் நான் தான் வேணும் அப்படின்னு முடிவு பண்ணணும் விஜய் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா. அந்த விஷயம் கன்ஃபார்மாக அந்த ரீயூனியன் நடக்கும்போது விஜய் வாயாலேயே சொல்லுவார். அதுக்கப்புறம் தான் இந்த கான்ட்ராக்ட் ரிவீலேஷன்லாம் வருமா இல்லையான்றதை நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். ஏன்னா கையில் அந்த கான்ட்ராக்ட் பேப்பர் வச்சிருந்தாரு, அவங்கள பார்த்து கீழே போட்டார். இதை வில்லன்ஸ் கேங் பார்க்காத இருக்க வரைக்கும் நமக்கு சந்தோஷம்.
மேபி அந்த கான்ட்ராக்ட் பற்றினா அதை கிழிச்சு போடுற விஷயங்கள் blah எல்லாமே வந்து நம்ம விஜய் காவேரியோடைய ஃபர்ஸ்ட் இயர் ஆனிவர்சரி வருது இல்லையா, அப்போ நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இப்போதைக்கு காவேரி வெளில போவாங்க, அவங்கள தேடி நிவின் வீட்டுக்கும் குமரன் வீட்டுக்கும் போகிறாரு. கொடைக்கானலில் வச்சு 2 பேரும் ரீயூனியன் ஆகணும். இதுதான் வந்து அப்கமிங் ட்ராக். ஸோ அதுக்கப்புறம் வெண்ணிலாவை குணப்படுத்தி என்ன பண்ண போகிறாங்க, டீம் என்னெல்லாம் வந்து சம்பவங்கள்லாம் நம்மளுக்கு லோட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியல. எனிவேஸ் வீக்கா ஃபேன்ஸ் எல்லாரையும் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான மைண்ட் செட்டில் வந்து வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நானுமே ப்ரே பண்ணிக்கிறேன். இன்னும் 2 நாள் இருக்குது. 2 நாள் இருந்தால் என்ன, சாட்டர்டே வந்து ஃபுல்லாக நம்ம செலப்ரேஷன் மோடுக்கு தான் போகணும். பிகாஸ் சுவாமிக்கு வந்து ரியல் பர்த்டே இருக்குது. சண்டே வந்து ஸ்டார்ட் மியூசிக் ஷோ இருக்குது. ப்ரோமோவே வேறு லெவல் அட்டகாசம் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம எப்போலாம் வந்து மனசு ரொம்ப லோவாகிடுறோமோ இந்த வீக்காக வச்சு, அதுமாரி இந்த மாதிரி எமோஷனல் ட்ராக் வரும்போது அப்போலாம் அப்படியே கூட வந்து நமக்கு ஒரு ஹாப்பி ட்ரீட்டர் டிஸ்கவுண்ட் ஆஃபரில் கொடுக்குற மாதிரி 2 நாளைக்கும் பேக் டு பேக் இருக்குது. நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அதில் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி என்ஜாய் பண்ணுவோம். இது வந்துட்டு 2 நாளைக்கு ஃப்ரீயாக விடுவோம். சண்டே ப்ரோமோவை பார்த்து நம்ம முடிவு பண்ணிக்கலாம். ஹெவி ரெயின்ஸ் வேறு சொல்லியிருக்காங்க, எல்லாரும் சேஃபாக இருங்க. அண்ட் எங்களுக்குமே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் வந்து லீவ் விட்டுட்டாங்க. அதனால தான் வந்து இவ்வளோ கூலாக எல்லாத்தையும் வந்து அழகாக நான் வந்து மார்னிங்கே இவ்வளோ அழகாக ப்ரெடிக்ஷன்ஸ்லாம் என்னால் கொடுக்க முடியுது. இல்லைனா வந்து நான் லேட்டாக கொடுத்துருப்பேன். ஸோ எல்லாருமே வந்து கொஞ்சம் டல்லாகவே இருக்கீங்க, கமெண்ட்ஸ்லாம் பார்க்கும்போதே தெரியுது. ஸோ ஃபீல் பண்ணாதீங்க, 2 நாளைக்கு பேக் டு பேக் ஹாப்பியான மொமெண்ட்ஸ்லாம் வெயிட்டிங்கில் இருக்குது. அதை வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணுவோம். ஓகே மக்களே, நெக்ஸ்ட் வீடியோவில் வெயிட் பண்ணுறேன். எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.